மற்றுமோர் அண்மை செய்தி. மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு பிறகான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை திமுகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதேபோல தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டது. தாங்கள் போட்டியிடும் 21 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்த திமுக அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைவரும் உழைக்க வேண்டும். எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மாவட்ட செயலாளர்களுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தேர்தல் பணியாற்றுவதற்காக இன்னும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த எச்சரிக்கை பார்க்கப்படுகிறது. வேறு என்னென்ன விஷயங்களை அவர் கூறியிருக்கிறார்? ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாக்கு குறைந்தாலும் அந்த மாவட்ட செயலாளரும் பொறுப்பு அமைச்சரும் பொறுப்பு என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கார். தொகுதி மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு பிறகு மத்தியம், நகரம், பகுதி, பேரூர் அளவில் வாக்கு வித்தியாசத்தை எடுத்து பட்டியலை எடுத்து அதை செக் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காரு. எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றும், எல்லா தொகுதியிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்று எண்ணம் எல்லாரிடமும் இருக்க வேண்டும் எனவும், தோழமை கட்சிகளையும் இணைத்து தேர்தல் பணிக்குழு அமைக்க வேண்டும் எனவும், போஸ்டர்கள், அறிக்கைகள் என அனைத்திலுமே கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைத்துடைய படங்களும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும், வேட்பாளராக யார் இருந்தாலும் அரவணைத்து மக்களிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்றும், வீடு வீடாக சென்று வாக்கு கேட்பது ரொம்ப முக்கியம் என்றும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்றும், ஜூன் 4ஆம் தேதி வெற்றி செய்தியோடு என்னை பாருங்கள் என்று தற்போது மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தோழமை கட்சிகளையும் இணைத்து இந்த தேர்தல் பணிக்குழுக்களை அமைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.